Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து 7 லட்ச ரூபாய் நகை கடன் வச்சிருக்கேன், அது எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சேவிங்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை விட ஒரு சின்ன விஷயம், நான் எப்பவுமே வந்து சில்வர் சேவிங்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், 1 இயர்க்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எப்படியெல்லாம் நம்ம சில்வரை வந்து சேமித்து ஒரு பூஜை பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதை விட நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வந்து சில்வரில் வந்து பெஸ்ட்டு. அதை விட்டு நம்ம வந்து கோல்டு காயின்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இது எப்பவுமே நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 10 கிராம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் கிடையாது, ஏன்னா மிந்த்ராவில் ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் நமக்கு ஆஃபர் மோஸ்ட்டாக கிடைக்கும் மிந்த்ரா பொறுத்தவரையும். என் ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து புக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர்ன்றதால எனக்கு எவ்வளோ ஃப்ளாட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா 250 ருபீஸ் தான் ஆஃபர் கொடுத்துருங்க என் ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1500 போட்டிருந்தாங்க. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியா பை தனிஷ் பிராண்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா சில்வரை பொறுத்தவரையும் குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா. 999 இருந்தால் தான் நமக்கு சில்வரையும் பொறுத்தவரையும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் போட போகிறோம், ஒரு பொருளாக வாங்க போகிறோம், ஒரு குத்து விளக்காக வாங்க போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். அதனால நான் 999 மியா பை தனிஷில் தான் போயிருந்தேன். ஆஃபரும் அதில் இருந்ததால் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மொத்தமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய். இன்றைக்கி இருக்கிற 1 கிராம் சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 126 ரூபாய், 127 ரூபாய் இருக்குது. நம்ம 127 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்தாலும் நமக்கு ரொம்ப அதிக லாபம் கிடைக்குது. இங்கே பாருங்கள், 1 கிராமோட சில்வர் ரேட் வந்து 127 ரூபான்னு போட போகிறேன். நான் 127 ரூபான்னு போட்டிருக்கேன். மொத்தம் நான் வாங்கினது 10 கிராம் இல்லையா, அப்போது 10 கிராம் போடுறேன். 1270 ரூபாய். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய். எனக்கு வேஸ்டேஜ் கிடையாது, அதான் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கிடையாது. ஒரு 20 ரூபாய் லாபம், ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியும் மேக்கிங் சார்ஜஸும் இல்லை. அதை விட எனக்கு கொஞ்சம் ஒரு 300 ரூபாய் அப்படின்றது சேவ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து தான் அடுத்த சில்வர் காயின் புக் பண்ணியிருந்தேன். அவங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 300 ருபீஸ் ஆஃப் கிடச்சிது எனக்கு. இதில் 300 ரூபாய் சேவ் ஆச்சு. மியா பை தனிஷ்க்கு சில்வர் காயின் தான் ஆஃப் போட்டிருந்தேன். 1500 ரூபான்னு இருந்துச்சு. எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு கிடச்சிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. 127 ரூபாய் அப்படின்னா கூட 1270 ரூபாய். இங்கே நான் 1200 ரூபாய்க்கே வாங்கிட்டேன். மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது, அதே மாதிரி ஜிஎஸ்டியும் கிடையாது. எனக்கு ரெண்டுமே இல்லாமல் நான் வாங்கியிருக்கிறதால எனக்கு ரொம்ப அதிக லாபம். நீங்களும் பாருங்க, எந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குது. நம்ம இப்போ கடையில் போய் வாங்கியிருந்தா கூட கண்டிப்பாக வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க, ஜிஎஸ்டி 3% போட்டிருப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அதிக லாபம். சரியா? அதே மாதிரி ஆஜியோலையும் ஒரு சில ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. கோல்டு காயின்ஸ்க்கு இதுக்கெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, எப்போ போடுறாங்க அப்படின்றத நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு ஹைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஹைப்னு கொடுத்துருக்காங்க. ஹைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைக்கும் பண்ணிக்கோங்க. என்னோட சில்வர் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட சில்வர் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு ஜிஆர்டியில் வந்து தீபாவளி டைமில் சில்வர் ஆஃபர் கூட கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைம்லேயும் ஒரு சில சில்வர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதை அப்படியே வச்சுருக்கேன். கூட நீங்களும் சில்வர் சேவிங்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அந்த சிஸ்டருக்காக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 லட்ச ரூபா நகை கடனை இந்த 2025 அடைப்பதற்கான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஹவு டு க்ளோஸ் யா கோல்ட் லோன் இன் 2025. 15,000 வருமானம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 7 லட்ச ரூபாய் நகை கடன் வரையும் அடைக்கலாம். இவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் வருமானம் அப்படின்றது இவங்களோட வருமானம் வரையும் தான். அது வந்து வீட்டு செலவுக்காகலாம் கிடையாது. ஏன்னா வீட்டில் செலவுகள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த சிஸ்டர் சொன்ன விஷயங்கள் பொறுத்தவரையும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அது கரெக்டாக இல்லையானு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சிஸ்டர். ஏன்னா ஒரு 15,000 ரூபாய் வருமானம் அப்படின்னா நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க இல்லையா நகை கடன். நீங்கள் சொன்னதை வச்சு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் பொறுத்தவரையும் 15,000 ரூபாய். 4,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி கோல்ட் ஸ்கீமில் போட்டுறேன்னு சொன்னீங்க. மாதம் உங்களோட கை செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த 15,000 ரூபாயிலேருந்து மிச்சம் 10,000 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய் நகை கடனுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. எதில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதில் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி இருக்குது, சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட பிளானை வந்து நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காச்சும் ஐடியாஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். நான் மோஸ்ட்டாக வந்து இந்த அமௌண்ட்டை சேமித்து ஒரே இதில் வந்து போட சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வட்டி கட்டியே ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதால சின்னதாக நம்ம எப்படி ஒன்றா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். டைம் வந்து ஒரு 7 லட்ச ரூபாய். நீங்கள் வந்து 15,000 ரூபாய் சேவிங்ஸில் 4,000 ரூபாய் ஜிஆர்டிக்கு போயிட்டுறீங்க, 1000 ரூபாய் கை செலவுக்கு எடுத்துக்கிறீங்க, மிச்சம் 10,000 ரூபாய் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த வட்டியெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
கண்டிப்பாக வந்து ஒரு 3லேருந்து 4-5 வருஷம் டைம் எடுக்கும். நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கோல்டு வாங்கிறத விட இருக்கிற நகைகளை எப்படி மீட்டு எடுக்கணும். ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நகைகள் வந்து நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா, அதை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதிகமான வட்டியும் கட்டிட்டு இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம அந்த நகைகளை மீட்டு எடுக்கணும். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்ம போய் புதுசாக வாங்குற தங்கத்தை விட இருக்கிற நகைகளை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது அப்படின்றத நம்ம பண்ணணும். இப்போ 2025 அவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல வச்சிருக்காங்க. மொத்தம் 5 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க, ஒன்று 70,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க, ஒன்று 2,60,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். எப்படியெல்லாம் அதுக்கு வட்டி கட்டி நம்ம வந்து சமாளிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியே வந்து அந்த நகையை மீட்டு எடுத்துறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். என்னோட ஐடியா தான். வேறு யாருக்காச்சும் வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் அந்த சிஸ்டருக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் சொல்கிறத விட எல்லாருமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2024 தான் வச்சிருக்காங்க. 1 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் ரெனிவல் டேட் அவங்களுக்கு. சரிங்களா, ஜூலை மாசத்துக்குள்ள இதுக்கு வட்டி கட்டிடணும். இதுக்கு டைம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இப்பதான் ஜூலை மாசம் போயிருக்கும், 12 மாசம் டைம் இருக்கு. 1,40,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மே மாசம் வரும் இவங்களுக்கு இதுக்கு ரெனிவல் டேட்டு, வட்டி கட்ட வேண்டிய டைம். அதுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வச்சிருக்காங்க. இந்த 70,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, 7 மாசம் டைம் இருக்கு அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபாய் வச்சிருக்காங்க. டிசம்பர் மாசம் வருது இதுக்கு இன்னும் 4 மாசம் தான் இதுக்கு டைம் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் இருக்கு. இந்த 1,30,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெனிவல் டேட்டு. நான் சொல்றது அடுத்த மாசம் அவங்க கட்ட வேண்டியதா இருக்கும். என்னோட ஐடியாவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்டா வந்து இருக்கிற நகையை மீட் எடுக்கிறது தான் பெஸ்ட். புதுசா நகை வாங்குறத விட ஒரு சில சின்ன அமௌண்ட் போட்டுக்கிறது அதை விட பெஸ்ட். இப்போ நீங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டா போட்டுக்கோங்க. ஆனா பேங்க்ல இருக்கிற நகை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். அதை தான் மீட் எடுக்கணும். இந்தியன் பேங்க்ல வச்சிருக்காங்க. இந்தியன் பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9%. கோல்டு லோனுக்கு மோஸ்டா நான் அக்ரியா தான் இருக்கும். 1,30,000 ரூபாய். இந்த 1,30,000 ரூபாய் தான் இந்த ஆகஸ்ட் மாசம் கட்ட வேண்டியதா இருக்கும். என்னோட ஐடியாஸை நான் சொல்றேன். இப்படி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினிவல் பண்றதுக்கு கண்டிப்பா ஃபைனு, பெனாலிட்டி எல்லாமே இருக்கும். என்ன பொறுத்தவரையும் இப்போ 1,30,000 ரூபாய் அப்படின்னா இதுக்கு 9% வட்டி அப்படின்னா கூட உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 1,30,000 ரூபாய் இன்டூ 9% இன்டூ 1, ஒரு வருஷம் இல்லையா, 1 போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வட்டி இந்த 1,30,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 11,700, 11,700 ரூபாய் வந்து இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டி ஆகணும் இந்த ஆகஸ்ட் மாதம். பிளானை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 15,000 ரூபாய் இருக்கு இல்லையா, உங்களுக்கு மொத்தமாக வந்து 15,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதில் 2,000 ரூபாய் மட்டும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் ஒரு 11 மந்த் ஸ்கீம் இல்லையா, ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 2 கிராம் எடுக்கலாம். 1000 ரூபாய் மட்டும் போட்டுக்கோங்க. இன்னொரு 1000 ரூபாய் மட்டும் கை செலவுக்கு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். இந்த 13,000 ரூபாய் தான் உங்களுக்கு வட்டி கட்டவும் அசல் கட்டவும் உங்களோட நகை மீட்டு எடுக்கிறதுக்கும் பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வட்டி கட்டணும். இந்த 13,000 ரூபாய் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி வந்து 11,700 ரூபாய் தான் ஆகும். இதில் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 1,300 வரையும் மிச்சம் ஆகும். இந்த 1,30,000 ரூபாய் நீங்கள் கட்டணும் இல்லையா, இப்போ ஆகஸ்ட் மாதம் 11,700 ரூபாய் வந்து வட்டிக்கு போயிடும். இந்த 13,000 ரூபாயில் பேலன்ஸ் 1,300 ரூபாய் வந்து அசலில் கட்டிடுங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டை திரும்ப நீங்கள் எடுத்துக்காதீங்க. அசலில் கட்டிட்டீங்கன்னா அது குறைஞ்சிடும். 1,28,700 ரூபாய் மாறிடும். இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு என்னன்னா டிசம்பர் மாதம் வந்துடுது. அடுத்த டார்கெட் 2,60,000 ரூபாய். அதுக்கு இன்னும் 4 மாதம் தான் நமக்கு டைம் இருக்குது. இதுக்கு வட்டிக்கும் நாங்கள் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் அசலும் நம்ம கட்டிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு 4 மாதம் டைம் இருக்கு இல்லையா, இந்த ஆகஸ்ட் போனோடனே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்தோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கணும். இந்த 2,60,000 ரூபாய்க்கு வட்டி பார்த்தீங்கன்னா 23,400 ரூபாய். இந்த 13,000 ரூபாவை சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாதம் சேவிங்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் 2 மாதம் சேமிச்சிங்கன்னா 26,000 ரூபாய் ஆகும். இந்த 26,000 ரூபாய் எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மாதம் அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா இங்கே உங்களுக்கு வருது இல்லையா 70,000 ரூபாய் மார்ச் மாதம் கட்ட வேண்டியது, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதுதான் நான் இருக்கிறதுலையே சின்ன அமௌண்ட் 70,000 ரூபாய். அதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசம்பர் மாதம் 4 மாதம் டைம் கேப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 மாதத்தோட பணம் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் எடுத்து வச்சிடுறேன். 26,000 ரூபாய். இந்த 26,000 ரூபாய் நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த 70,000 ரூபாய் கரெக்டாக மார்ச் மாதம் வரப்போகுது இல்லையா, இதுக்கான அமௌண்ட்டாக தான் நான் அந்த 26,000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். அப்போ
அப்போதைக்கு எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த டிசம்பர் மாதத்துக்காக தான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த 70,000 ரூபாய் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 மாதம் உங்களுக்கு 13,000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கட்டிட்டீங்க அப்படின்னா அசலில் குறைஞ்சிடும். வட்டியும் இந்த 70,000 ரூபாயில் வட்டி ஒரு 3,675 ரூபாய் தான் கிடைக்கும். அசலும் வந்து அப்படியே இந்த 26,000 ரூபாய் வட்டி ப்ளஸ் அசல் கட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,675 ரூபாய் தான் பேலன்ஸ் இந்த 70,000 ரூபாயில் நிற்கும். இந்த 26,000 ரூபாய் ஃபஸ்ட்டு 2 மாதம் சேவ் பண்ணி கட்டினீங்கன்னா அடுத்த 2 மாதம் இருக்கு இல்லையா, ஏன்னா டிசம்பர் மாதம் கட்ட வேண்டியது மொத்தம் 4 மாதம் டைம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 மாதம் இந்த 70,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிங்கன்னா 13,000 26,000 ஆகும். அதை இந்த டிசம்பர் மாதம் வர வண்டி கட்டணும் இல்லையா 2,60,000 ரூபாய், அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 13,000 26,000 இதை எடுத்துட்டு போயிட்டு வட்டி எவ்வளோ வரும் இந்த 2,60,000 ரூபாய்க்குன்னா 23,400 ரூபாய் வரும். இந்த 23,400 ரூபாவை இந்த 26,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ராவா எவ்வளோ இருக்கும் 2,600 ரூபாய். இந்த 2,600 ரூபாவை இந்த அசல்ல கட்டிடுங்க. அசல்ல கட்டிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும் 2,57,400 மாறிடும். டிசம்பர் மாதம் நான் கட்டி முடிச்சிட்டேன். என்னோட டார்கெட் வந்து இந்த 70,000 ரூபாய் எப்படியா மாறிடுச்சு 47,675 ரூபாவா மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மார்ச் மாதம் வரையும் டைம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் ஈஸியாக இதை கழிச்சிடலாம். இந்த 70,000 ரூபாய் 47,675 மாறிடுச்சு. ரினிவல் டேட்டுக்குள்ளே நம்ம இதை எப்படி மாற்றிடணும் அப்படின்னா டிசம்பர் கழிச்சு ஒரு அந்த 3 மாதம் கேப்பில் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு 39,000 ரூபாய் சேவ் பண்ணிகிட்ருப்போம். இந்த 70,000 ரூபாயில் ஆல்ரெடி நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு 47,675 ரூபான்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த 39,000 ரூபாய் இதில் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இந்த 70,000 ரூபாய் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். 8,675 ரூபாய் தான் நமக்கு இந்த மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ண வேண்டிய 70,000 ரூபாயில் நிற்கும் பேலன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1,000 2,000 அப்படின்னு கூட மாதத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட் மிச்சம் ஆச்சு கிடைச்சிது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ராவாக ஓட்டி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அமௌண்ட் கிடைச்சிதுன்னா ஈஸியாக இந்த 8,000 ரூபாவை க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் இந்த 70,000 ரூபாய் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா மே மாதம் வருது 1,40,000 ரூபாய். இதுக்கு நமக்கு டைம் வந்து இன்னும் இருக்கு இல்லையா 9 மாதம் இருக்குது. இப்போ இந்த மார்ச் மாதம் கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட் இதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் முடிஞ்சோடனே ஏப்ரல் ஒரே ஒரு மாதம் தானே பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு மாதத்துக்கு 13,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த 13,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு வட்டி பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய்க்கு 12,600 ரூபாய் வட்டி. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பேலன்ஸ் எவ்வளோ நிற்கும்னா 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை அசலில் கட்டிடுங்க 1,39,600 ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மே முடிஞ்சு ஜூன் ஒரு மாதம் தான் இருக்குது. அந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூலையில் அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கடன் வந்துடுது. இந்த 1,00,000 ரூபாய் கடனுக்கு வந்து 13,000 ரூபாய் ஜூன் மாதம் சேவிங்ஸ் வந்து 13,000 ரூபாய். அந்த 13,000 ரூபாவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கட்டிக்கலாம். கட்டிட்டீங்கன்னா வட்டி பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு 9,000 ரூபாய் வட்டி. 13,000 ரூபாயில் 9,000 ரூபாய் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் இருக்கும். அந்த 4,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அசலில் கட்டிட்டீங்கன்னா 96,000 ரூபாய் வந்து நிற்கும். மொத்தமாக சேர்த்து 96,000 உங்களுக்கு 1,00,000 ரூபாய் அப்படியே 4,000 ரூபாய் அசலும் குறைஞ்சிடுச்சு 96,000 வந்து நிற்கிது. அதுக்கடுத்து நீங்கள் ரெனியூவல் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் உங்களோட தொகை பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் இல்லையா, அது எப்படி குறைஞ்சிடுச்சு நமக்கு கை செலவு எல்லாமே போட்டு 1,28,700 ஆயிடுச்சு. அதுக்கு நமக்கு ஜூன் மாதத்தில் வந்து இந்த ஜூலை முடிஞ்சிச்சு இல்லையா, ஜூலை முடிஞ்சிச்சு ஆகஸ்ட்ல வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும் இல்லையா. ஜூன் மாசத்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை தானே ஜூலைல கட்டினீங்க. இப்போ ஜூலை மாசத்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ரெனிவல் பண்ணணும் இல்லையா, ஆகஸ்ட் மந்தோட அமௌண்ட்ல வந்து வட்டி கட்டிடுங்க. அசலும் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆகும் இல்லையா, அந்த அசலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதை அசல்ல கட்டிடுங்க. நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு க்ளோஸ் ஆகிறது பாத்தீங்கன்னா இந்த 70,000 ரூபாய் க்ளோஸ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குது பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம். அதுக்கடுத்து நீங்க மே மாசம் தான் கட்ட வேண்டியதா இருக்கும். அந்த மே மாசம் நீங்க கட்டுறது பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் வந்து 1,39,000 ரூபாய் மாறிடுச்சு இல்லையா. அதுக்கு தான் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜானு, ஃபெப், மார்ச், ஏப்ரல் 4 மாதம் டைம் இருக்கும். 4 மாதத்துக்கு 13,000 ரூபாய் என்ன ஆகும், 56,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. அந்த 56,000 ரூபாவை பார்த்தீங்கன்னா மே மாதத்தோட வட்டி கொஞ்சம் பண்ணிவிட்டு மிச்சம் 40,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு இது அசலில் குறைச்சி கட்டிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அந்த 99,600க்கு வந்தது. இப்போ உங்களுக்கு 70,000 ரூபாய் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா இந்த 99,600ம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சிருந்தீங்களே அது வந்து 96,000 மாறிடும் இல்லையா. இந்த ரெண்டு தான் உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும்.
இந்த மே மாதம் வட்டி கட்டுவீங்க இல்லையா அதோடதும் இந்த ஜூலை மாதம் வட்டி கட்டுவீங்களா அதோடதும் உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயரில் இதை மீட்டு எடுத்துடலாம். அசலும் கட்டிட்டு வரணும், வட்டியும் கட்டிட்டு வரணும். ஒரு 1000 ரூபாய் தானே அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. அந்த 1000 ரூபாவையும் அவங்க கிட்ட அசலில் போட்டுக்க சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன பில்லு வாங்கிட்டு வந்துருங்க. மொத்தமாக மாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பில்லை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் 70,000 ரூபாய் முடிச்சிட்டோம். இப்போ 99,000 ரூபாய் இருக்கு, அப்புறம் 96,000 ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 4 மாசம் டைம் கேப் இருக்கு இல்லையா, அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துடலாம். இதை ஈஸியா நீங்க மீட் எடுக்க முடியும். இதை மீட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜூலை ஃப்ரீ ஆயிடும். நீங்க ஜூலைக்கு ரொம்ப ஈஸியா ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 மாசம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஜூலை மீட் எடுக்கிறதுக்கு. இந்த 96,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, இதை மீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் கிட்டத்தட்ட டைம் கேப் கிடைக்கும். டக்குனு மீட் எடுத்துடலாம். அடுத்த வருஷமே முடிச்சிருவீங்க இதை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் டிசம்பர் தான். இந்த மந்த்தெல்லாம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு இந்த 2 மந்த்லையும் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 2த்தையும் அதுக்கு அடுத்த வருஷம் மீட் எடுத்துடலாம். உங்ககிட்ட தான் இருக்குது. எதை பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா எனக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நகை வந்து அடகுல இருந்து மீட் எடுக்கிறதும் ஈஸி. இன்னொன்று வட்டி கட்டாமல் பெனால்ட்டி போட மாட்டாங்க. உங்களுக்கு பெனால்ட்டி, ஃபைனு, சார்ஜஸ்லாம் விட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்தால் கூட உங்களால் உங்கள் நகையை வந்து 7 லட்ச ரூபாய் நகையை மீட் எடுக்க முடியும். அது வெறும் 7 லட்ச ரூபாவா கண்டிப்பாக இருக்காது. அது விற்றா எவ்வளோ போகணும் உங்களுக்கு தெரியும். அது இப்போ போய் வாங்கினா எவ்வளோ போகணும் உங்களுக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று மீட் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னா கூட அது அசலில் வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கான பில்லையும் ரசீதையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால மாசம் 13,000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா கூட சொன்னதை வச்சு ஃபாலோ பண்ணி மாசம் 13,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வந்து பே பண்ணிடுங்க. கண்டிப்பா இவ்வளோ கடன் இருக்கும்போது நம்மளால வந்து முடியும் அப்படின்னு நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நம்மளால மீண்டு வந்துட முடியும். நீங்க வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாலே ஈஸியா உங்களை இந்த ஜிஆர்டியில் போடுற ஸ்கீமை வந்து கொஞ்சம் 1000 ரூபாய்க்கு மாத்திட்டு நீங்க வந்து இதுல ஃபுல்லா டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா உங்களோட கடன் முடிஞ்சிடும். கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மோஸ்டா அதை வந்து பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், படுறவங்களுக்கும் அந்த கஷ்டம் வந்து புரியும். அதனால மோஸ்டா வந்து உங்களோட கடனை அடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சேவிங்ஸ் பண்ணுங்க. சேவிங்ஸ் சுத்தமா பண்ண வேணும்னு சொல்லல. ஒரு 1000 ரூபாய் போட்டுக்கோங்க. கைச்சடவுல இருக்கிற 1000 ரூபாயும் நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து உங்க நகை கடனுக்காக யூஸ் பண்ணுங்க. ஈஸியா உங்களால 2-3 வருஷத்துல மீட் எடுக்க முடியும். மாதிரி ஒரே விஷயத்துக்கு இப்போ இந்த 2,60,000 ரூபாய் நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இல்லை ஒரு 70,000 ரூபாய் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்படியும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாசம் போனா அடுத்த மாசம் வட்டி கட்டணும், அடுத்த மாசம் போனா ஒரு 2 மாசத்துல வட்டி கட்டணும்னு இருக்கும்போது உங்களோட பிளானிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் முடியும். அதனால் மோஸ்ட்டாக இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களால் ஈஸியாக மீண்டு எடுத்துட முடியும். அதை ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடணும் அதை முடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க. ஒவ்வொன்றா உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். நான் சொன்ன மாதிரி 70,000 ரூபாய் ஃபஸ்ட்டு முடிக்க முடியும் நம்மளால். இதுலேயும் முடிக்கணும் அதுலேயும் முடிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி நீங்கள் வட்டி கட்டினீங்கன்னா ஒவ்வொன்றா முடிஞ்சிடும். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இந்த 2 தான் பேலன்ஸ் நிற்கும். அந்த 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக வந்து 1 க்ளோஸ் பண்ணுறீங்க, 1 தான் நிற்கும். அதுக்கப்புறம் 1 க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கு டைம் வந்து ஒரு 3 4 வருஷம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த எடுக்கிற டைமை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து இது ஒன்றா கிளியர் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஒரு 3 to 4 years ஆனாலும் கண்டிப்பாக உங்களால் மீண்டு எடுத்துட முடியும். ஏன்னா நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வச்சுருந்ததும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒன்று வச்சுருந்தேன், 90,000 ஒன்று வச்சுருந்தேன், 2,60,000 ஒன்று வச்சுருந்தேன். ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், என்னோட ஹஸ்பண்டோட எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் அது ஒரு வந்து 80,000 ரூபாய் இருந்தது வந்து கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாவும் என்னமோ மாறிடுச்சு. அதை மீட் எடுக்கிறதுக்கு வந்து நான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எதை மீட் எடுக்கலாம், ஏன்னா வந்து 90,000 ஒன்று, 1 lakh ஒன்று, அப்புறம் 1,60,000 இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதை தான் முடிக்கணுன்றது பிளான் பண்ணலை. இதுக்கு வட்டி கட்ட முடிஞ்சால் அடுத்த ஒரு 2-3 மாதத்துல இதுக்கு வட்டி கட்டணும், இதுக்கு வட்டி கட்ட முடிஞ்சால் அதுக்கு 2-3 மாதத்துல இதுக்கு வட்டி கட்டணும். அது அந்த மாதிரி வட்டி கட்டிகிட்டே வந்து அசல் கொஞ்சம் மிச்சம் ஆகலையா, ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேவிங்ஸ் பண்ணதில்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நான் திரும்ப எடுத்துக்க மாட்டேன், அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டேன். இதுலேயே அசல் கட்டிக்கோங்க அப்படின்னு விட்டுருவேன். அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சி 60,000 ரூபாய், 30,000 ரூபாய்,
35,000 ரூபாவா மாறுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொன்றும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும்போது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இப்படி நம்ம கட்டணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சிட்டே வரும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தான் ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த 90,000 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த 1,60,000 ரூபாய் முடிஞ்சுது. நமக்கு இந்த டைம் கேப் இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து எனக்கு டைம் வந்து ஒரு 4 மாதம் இருக்குது, இதுக்கு எனக்கு டைம் வந்து ஒரு 6 மாதம் இருக்குது, இதுக்கு டைம் வந்து எனக்கு 3 மாதம் தான் இருந்துச்சு. அந்த டைம் கேப்பை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எதை ஃபஸ்ட்டு வந்து மீட் எடுக்கணும் அப்படின்றது. சேவிங்ஸ் வந்து டைம் கேப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் 10,000 ரூபாய் சேமிக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் டைம் இருக்குன்னா கூட அது 60,000 ரூபாய் மாறிடுது. அப்போ நான் எதை ஃபஸ்ட்டு மீட் எடுப்பேன்? இதை தான் ஃபஸ்ட்டு மீட் எடுப்பேன். மோஸ்ட்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நகைக்கடன் இருந்தாலும் சரி, நீங்கள் மோஸ்ட்டாக பிளான் பண்ணிக்கிட்டுங்க உங்களோட நகைக்கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நகை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் பேங்க்கில் இருக்கிற நகையை ஃபஸ்ட்டு மீட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, மோஸ்ட்டாக வந்து நகை அடக வச்சு நகையை வந்து வாங்காதீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் மோஸ்ட்டாக சேவிங்ஸ் பண்ணி வாங்குங்க. ஈஸியாக உங்களால் நகையை வந்து வாங்க முடியும். ஒரு சின்ன இது கிடச்சிது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்களன் திருச்சியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கீம் போட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து ஏகே தங்க மாளிகைன்னு ஒன்று வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் இல்லாமல் ஸ்கீம் போட்டால் வந்து நமக்கு தராங்க. ஏஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் போட்டால் அங்கே 15 month ஸ்கீம் கூட இருக்குது. மோஸ்ட்டாக மங்களன் திருச்சியில் தானே இந்த ஸ்கீமை மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து டி நகர்லேயும் வந்து ஏகே தங்க மாளிகையில் வந்திருக்கு. யாராச்சும் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபார் வாட்சிங்.